ஹாய் எவ்ரிஒன். இந்த பதிவின் மூலம் மீண்டும் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் 2025 வருடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நியூமராலஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2025 கூட்டினால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் என்பது செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் 9ஆம் எண் என்பது அந்த கூட்டின எண் தான் வரும். 9ஆம் எண்ணையே பல முறை கூட்டினாலும் மீண்டும் அதே 9ஆம் எண் தான் வரும் என்றுதான் பொதுவாக மேலோட்டமாக எல்லா நியூமராலஜி ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் நாம் இதனை எடுக்கக்கூடிய விஷயம் அவ்வாறு அல்ல. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இந்த பலன்களையும் இதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்களையும் தயாரித்துள்ளோம். இந்த ஸ்கிரீனில் உள்ள விஷுவலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 2025 நியூமராலஜி கால்குலேட்டர், அதாவது ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் நாம் கணிதம் செய்யும் பொழுது கடைசியாக வரக்கூடிய எண் 4ஆம் எண். இந்த 4ஆம் எண் என்பது ராகு என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த ராகுவின் மையப்பாட்டை வைத்து நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் அனைத்து எண்களுக்கும் இந்த 2025 வருடம் எவ்வாறு இருக்கும் என்ற கணிதத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். மேலும் நாம் இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் உண்டான வெற்றி ஃபார்முலா என்ன போன்ற விஷயத்தையும் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் ஒரு மாற்றம் வரும், ஒரு வெற்றி வரும், மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு உயர் அந்தஸ்தில் வருவதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய வெற்றி ஃபார்முலா என்ன? அவர் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ருணம் ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு தங்களை பக்குவமாக கையாள வேண்டும் போன்ற விவரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எண்ணாக நாம் பிரித்து இந்த பலன்களை கொடுக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் ஒத்து வருமா என்றால், அனைத்து பலன்களும் ஒத்து வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு 4-5 பலன்களாவது ஒருவருக்கும் ஒத்து வரும். எனவே நீங்கள் இந்த பலன்களை மிகவும் கூர்மையாக கவனித்து தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். ஒருவர் பிறந்த தேதியானது 6-15-24 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாதம் வருடம் கூட்டு எண் 6ஆக வரும் பொழுது இந்த 2025 வருடம் அவர்களுக்கு என்ன சொல்கிறது? ஏதாவது அனுகூலமான பலன்களை கொடுக்கிறதா? ஏற்கனவே நாங்கள் 2024 வருடம் எதிர்பார்த்த அளவு வெற்றி எங்களுக்கு வரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கமே ஒரு குட் நியூஸாக இருக்கிறது. என்ன சார் தொடக்கம் என்றால், இந்த வருடம் பிறக்கும் பொழுது 1/1/2025 அன்று விடியும் பொழுது, அதாவது அந்த நேரம் விடியும் பொழுது 0.01 என்பது பூராட நட்சத்திரத்திலும், பிறகு 0.04 என்பது உத்திராட நட்சத்திரத்திலும் வருகிறது. இந்த பூராட நட்சத்திரத்தின் அதிபதி 6ஆம் எண் குறிக்கக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகம். இந்த வருடம் பிறப்பதே இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் பிறக்கிறது என்று நாம் சொன்னாலும் அது மிகையாகாது. இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மிகவும் அலங்கார பிரியர்களாகவும், நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்பவர்களாகவும், ரசித்து ரசித்து வாழ்வை வாழ்ந்து ஒரு உச்சத்துக்கு செல்லக்கூடியவர்களாகவும், படைப்பு திறனை விரும்புபவர்களாகவும், சம்பாதிப்பது ஒன்றே குறிக்கோளாக இருப்பவர்களுமாக இவர்களை நாம் காண முடியும். தேவையான அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கிரகித்து கொள்வார்கள். அழகுணர்ச்சி என்பது இவர்களிடம் அதிகமாகவும் தனித்துவமாகவும் காணப்படும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வில் பி அட் த பெஸ்ட் ஃபார் தீஸ் பர்சன்ஸ்.
இவர்களுக்கென்று வரக்கூடிய அந்த கம்ஃபர்ட் மற்றும் லக்ஸுரியை இவர்கள் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களிடம் நாம் அன்பாக நடந்து கொண்டால் இவர்கள் அந்த அன்பை பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பார்கள். ஆனால் சில பேர் இவர்களிடம் வம்பாக நடந்து கொள்ளும் பொழுது அதே வம்பையும் பல தடவையாக இவர்கள் திருப்பி கொடுத்து விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் மனதில் வைத்து கொள்ள மாட்டார்கள், வெளிப்படையாக பேசுவார்கள். ஆனால் இவ்வளவு அழகுணர்ச்சி நிறைந்த, ரசிப்புத்தன்மை நிறைந்த, கலைநயம் மிகுந்த இவர்களை நாம் இரிட்டேட் செய்யாமல் பக்குவமாக நடத்தினால் நமக்கு இவர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதில் இவர்கள் குறியாக இருப்பார்கள். இந்த வருடத்தில் இவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது காத்திருக்கிறது. இதன் காரணம், இந்த 6ஆம் எண் குறிக்கக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகம் இந்த வருடத்தின் பிறப்பில் மேஷம் என்ற காலபுருஷ ராசியின் முதல் ராசியான மேஷத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நட்பு கிரகம் சனியுடன் அமர்ந்திருப்பார். மேலும் இவர் பிறகு உச்ச வீட்டை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறார். எனவே இவர்கள் தொழிலாக இருந்தாலும் அல்லது கல்வியாக இருந்தாலும் வாய்ப்புகளாக இருந்தாலும் ஒரு புதிய உச்சம், குறிப்பாக இவர்களுக்கு பெரிய பதவி உயர்வு, மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் துறைகளில் இருப்பவர்கள் இது நாள் வரை எதிர்பாராத ஒரு திருப்பம், ஒரு மாற்றம், அதன் மூலம் ஏற்றம், இழந்த பொருட்களை இவர்கள் திரும்ப பெறுவார்கள். அதிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சொத்துக்கள் மூலம் லாபம், அதாவது ஒரு சொத்து வாங்கியிருப்பார்கள், பிறகு அந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு ஐடி பார்க்கோ அல்லது ஒரு காலேஜோ வரும் பொழுது பல மடங்கு அந்த சொத்தின் மதிப்பு என்பது இவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். இது நாள் வரை இவர்களுக்கு இருந்த அந்த தடை என்பது விலகும். வம்பு வழக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தொடக்கத்தில் கொஞ்சம் கையை விட்டு போவது போல் இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் இவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் இவர்கள் மன திருப்திக்காக செலவு செய்வார்கள். குறிப்பாக மக்கள் ஆதரவு பெறுவார்கள். இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து சுபகாரியங்கள், கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவார்கள். இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பல பிரச்சனைகள் இவர்களுக்கு இருந்தது. மேலும் பல புதிய முயற்சிகள் இவர்கள் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வார்கள். ஹோம் ஸ்வீட் ஹோம் என்று சொல்வதைப் போல் இவர்கள் விரும்பிய வண்ணம் ஒரு அழகான இல்லத்தை உருவாக்குவார்கள். வியாபாரமாக இருந்தாலும் வெல்த்தாக இருந்தாலும் புதிய உச்சம் ஏற்படும். பல பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வார்கள். மேலும் இவர்களது புதிய முயற்சிகள், இனோவேட்டிவ் அண்ட் இனிஷியேட்டிவ் திங்கிங் வில் பி தேர். குறிப்பாக இந்த ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், மேலும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு அபாரமான ஜாக்பாட்டாக இருக்கிறது. தனது குடும்ப நபர்களுடன் அதிக நேரம் செலவிடுவார்கள். மேலும் வெளிநாட்டு பயணத்தால் இவர்கள் இந்த வருடம் ஆதாயம் பெறுவார்கள். என்னவென்று தெரியாத பலவிதமான கேள்விகளுக்கு இவர்களுக்கு பதில் என்பது கிடைக்கும். நியூ லக்ஸுரி ஐட்டம்ஸ், யூ வில் சேஞ்ச் யுவர் லுக், you will get good progress in your life. You have to keep calm, spend time with nature. ஸ்பிரிச்சுவலிட்டி மீது அவரவர் ஆன்மீகம், தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு என்பது இவர்களுக்கு காணப்படும். இந்த வருடம் இவர்களுக்கு காதலிப்பதற்கும் காதல் திருமணம் செய்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் என்பது ஏற்படும். ஆனால் இங்கே இவர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதனால் ஒரு உறவு முறை சிக்கல் என்று வரும் பொழுது கண்டிப்பாக 2 பேரது குடும்பத்திலும் கொஞ்சம் காயம் ஏற்படுத்தும்.
வாய்ப்புகள் கிடைக்கிறதே என்று நாம் உபயோகிக்காமல் அந்த வாய்ப்புகள் ஹைஜீனிக்காக இருக்கிறதா, ஆரோக்கியமாக இருக்கிறதா, இந்த நபரை நான் எனது லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக என்னால் ஒரு ஒழுக்கமான வாழ்வை வாழ முடியுமா என்பதை நன்றாக யோசித்து கிடைத்த நல்ல வாய்ப்பில் தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த வருடம் நமக்கு கீவேர்ட்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ், அச்சீவ்மெண்ட் இன் அவர் கேரியர் என்று நாம் சொல்ல முடியும். இந்த வருடம் இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ் என்று நாம் எடுத்துக்கொண்டால் 1014, 4146, 2337, 4555, 4559, 9091. இந்த எண்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள். புதிய வாகனங்கள் வாங்கும் பொழுது அல்லது கூகுள் பே, ஃபோன்பே பாஸ்வேர்டாக அல்லது ஃபோன் பாஸ்வேர்டாக இந்த எண்களை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த வருடம் உங்களுக்கு உண்டான லக்கி கலர் ஒயிட். இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நரசிம்மர் வழிபாடு, மேலும் மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கம் லக்ஷ்மி தாயார் சன்னதி வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் அம்பாள் வழிபாடு, கோலாப்பூர் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அணிய வேண்டிய ரத்தினம் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய ரத்தினத்தை அணியலாம். சார், இந்த டைமண்ட் எல்லாம் போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை சார் என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் இந்த டைமண்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜிர்கான் அல்லது மூசோனைட் என்ற ஒரு உபரத்தினத்தை அணிந்து கொண்டு மேலும் வெற்றி என்பது ஏற்படும். எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்கள் மிகவும் ஒரு ஃபேண்டசி லைஃப்பை விரும்புவார்கள். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு டெக்கரேஷனோ ஒரு மேக்கப்போ அல்லது ஒரு ஜுவல்லரியோ தேவைதான், நமக்குத்தான் இந்த விஷயங்கள் தேவை. அதாவது இந்த டெக்கரேஷன் என்பது வாழ்க்கையில் தேவை. டெக்கரேஷனுக்காகவும் ஃபேண்டசிக்காகவும் நாம் வாழக்கூடாது. தேவையான அளவுக்கு நாம் அதனை உபயோகித்து கொண்டு பிறகு களத்தில் இறங்கி நமது தொழில்துறை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக நேரம் செலவிடும் பொழுது 2025 வில் பி அ ரியல் பூன் ஃபார் யூ. இந்த வருடம் ஏராளமான வாய்ப்புகள் இவர்களுக்குத்தான் இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.